காலையில் 9:10 வேலைக்கு வருவது, ஈட்டியை நீட்டி பிடித்தபடி சுவரோடு சுவராக பள்ளியை போல் ஒட்டி இருந்துவிட்டு மாலை 5 மணி ஆனவுடன் வீட்டுக்கு ஓடி விடுவது. சரி எம்ப்ளாயர் திட்டுவது வந்து மை நோய்ஸ் இங்க கேக்குது. வாங்க தம்பி, என்ன இந்த பக்கம்? என்ன செய்ய, என்ன சம்பளம் கொடுக்குறேன், வேலை செய்ய வேணும்னா, பட் வேலை வாங்கவும் தெரிய வேணும். அப்போஸ் குளுக்கோஸ் அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். தட்ஸ் இம்பார்ட்டன்ட். பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து அப்படி ஈஸியா ரன் பண்ணி கொண்டிருக்கிறாங்க நினைக்கிறீங்க. உங்களோட தலைக்கால பீத்து கொண்டிருக்கிறது 10 பேரை இப்படி வச்சுக்கொண்டு நான் இவ்வளோ டயர்ட் ஆகுறேன்டா மேன். நூற்றுக்கணக்கான எம்ப்ளாயீஸை ஸ்டாஃப்ஸை வச்சு கொண்டிருக்கிற நோ லிமிட் ஹமீடியாஸ் வேணா இப்படி ரன் ஆகுறேன்னு சொல்லிட்டுனா யா சிம்பிள். ஈட்டியா பிடிக்க சொல்லி கொடுக்க வேணும். ஓகே, அதை எப்படி சொல்லி கொடுக்குறா? எஸ், அவங்களுக்கான ஒர்க்கை நாங்கள் சொல்லி கொடுக்க வேணும். பட் நீங்கள் ஒர்க் பண்ண தேவையில்லை, அதுக்கு இருக்கிறோம் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். இப்போதே ஐஹெச்இ பிஸ்னஸ் கன்சல்டன்ஸை நீங்கள் கண்டெக்ட் பண்ணுங்கள். பட் யூ நோ த வார்னிங், இது ஸ்ரீலங்கன் ஸ்டாண்டர்டுக்கு இருக்காது. பட் துபாய் பாஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு அவங்களோட எம்ப்ளாயீஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. வீக் கேரண்டி கேட்டுச்சா? எஸ், வீக் கேரண்டி. ஸோ உங்களோட கஸ்டமர்ஸ் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? டெமோண்டு காட்டவா? மச்சான், உன்னை விட நீ ரொம்ப சில்லுன்னு மாப்பிள்ள, நான் மட்டும் மாட சின்ன இருக்கேன், துபாயே சின்ன நாடா கிடக்கு. தட்ஸ் ரைட், அப்படி ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் தென் கஸ்டமர்ஸை நீங்கள் கிங் ஆக்கினா கிங்ஸுக்கெல்லாம் நீங்கள் யாரு? த பிகஸ்ட் கிங். எஸ், ஸோ இப்போதே கண்டெக்ட் பண்ணுங்க. இன்னும் 10 வருஷம் வெயிட் பண்ணுவானா? குட் லக். ஏடா மாப்பிள்ள, துபாய் ரோட பத்திரிக்கையாளா நீ? மாப்பிள்ள, அந்த ரோட அப்படியே உத்து பார்த்தோம்னா மூஞ்சி தெரியுதா? மூஞ்சி அப்படியே அங்கனக்குள்ளேயே சேனிங் பண்ணி தலை சீவி பவுடர் அடிச்சு விபூதி பூசி பொட்டு வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு வாரம் சோத்த ரோட்ல கொட்டி குழம்புகளை ஊத்தி குழச்சி அடிக்கலாம்டா.